கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 92 verse 12. The righteous will flourish like a palm tree. They will grow like a cedar of Lebanon. சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். Does your life feels like it is truly flourishing or are you just holding on? உங்கள் வாழ்க்கை உண்மையாலவே செழித்து வளர்வது போல இருக்கிறதா அல்லது ஏதோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீதிமான் செழித்து வளருவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க நம் நீதிமானாக இருக்கும்போது கர்த்தர் நம்மை செழித்து வளர செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீதிமானாக நாம் எப்படி வாழ முடியும்? நம் கர்த்தரோட ஒரு ரைட் ரிலேஷன்ஷிப் நம் கர்த்தரோடு வைத்திருக்கும் பொழுது, அவர் சித்தத்தின்படி நாம் செய்யும் பொழுது, அவருடைய கட்டளைகளை எல்லாம் நாம் கீழ்ப்படிந்து அதன்படியாக நடக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். நம்ம எல்லாரும் பாம் ட்ரீயை நம்ம பார்த்திருக்கிறோம். அது நல்ல வளர்த்தியாக, நல்ல ஒரு ஃப்ளரிஷிங்காக, நல்ல டாலாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அதோடைய எல்லா பாகங்களும் அது மற்றவங்களுக்கு பயன் கொடுக்கறதாகவும், அது என்ன சூழ்நிலையிலும் ஒரு ட்ரையான கண்டிஷன்ல கூட இருக்கலாம், தண்ணி குறைப்பட்ட சூழ்நிலையில கூட அதோடைய வளர்ச்சியை தடுக்கவே தடுக்காது. ஏனென்றால் அது வனாந்திரமான சூழ்நிலையில கூட அது நல்ல ஃப்ளரிஷ் பண்ணக்கூடிய கிருபைகளை கர்த்தர் அந்த மரத்துக்கு கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த நாளிலும் நாம் நீதிமானாக இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் சூழ்நிலைகள் எவ்வளவு ட்ரையாக காணப்பட்டாலும், எவ்வளவு எதிர்ப்புகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும், நீங்க கர்த்தரால் நாட்டப்பட்டபடியால், கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் நீதிமானாக இருக்கிறபடியால் நீங்களும் அந்த பனை மரத்தை போல செழித்து இருக்க கர்த்தர் உதவி செய்வார். நாம் பார்க்கிறோம், அந்த கேதுரு மரங்கள் அந்த மவுண்டன்ஸ் ஆஃப் லெபனான்ல இந்த மரங்கள் வளர்ந்திருக்கிறத நம்ம அநேக வேளையில இந்த வேதத்துல போட்டிருக்கு. அந்த மரங்கள் எப்படிப்பட்டதா? நல்ல ஒரு உயரமான மரங்கள். அது எவ்வளவு உயரத்துக்கு வளரக்கூடியது என்றால் 120 அடி உயரமாக வளரக்கூடிய மரங்கள். இந்த மரங்கள் வளர்வதற்கு அநேக ஆண்டுகள் ஆகுமா. ஆனால் அது வளரும் பொழுது அது ஸ்ட்ராங்காக, அது ஒரு நல்ல ஒரு ஸ்டெடி growth-ஆக, அது அவ்வளோ வேறுண்டு, அது நல்ல சிறப்பாக அது வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்கிறது. அந்த மரங்கள் அது டீப்பாக ஸ்ட்ராங் ரூட்ஸோட அது வளர்கிறது. அதனால அது எப்படிப்பட்ட ஹார்ஷ் வெதராக இருந்தாலும் அது சர்வே செய்கிறதா. அந்த ஸ்ட்ராங் விண்ட்ஸோ, அந்த பனியோ ஸ்னோவோ எதுவும் அந்த மரத்தை சேதப்படுத்தாதபடி அதனுடைய வேர்கள் அவ்வளோ வலிமையாக இருக்கிறபடியால் அந்த மரங்கள் ஃபோமா அது ரூட்டடா அது இருக்கிறபடியால் அது எதுவுமே அசைக்கவே முடியாதான். இதே போல நம்மளும் கர்த்தருடைய வார்த்தையில, அவருடைய வசனத்து மேல நம்மளுடைய வேர்கள் அதுல நாட்டப்பட்டு இருக்கும் பொழுது நம்மளும் யாராலையும் நம்மளை அசைக்கவே முடியாது. பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம் நீதிமானாக இருக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனாலும் நீதிமானுடைய வாழ்க்கையில பல விதமான போராட்டங்களும் பல விதமான நெருக்கங்களும் வரும் என்று வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. நம் சங்கீதம் 35:19 வசனத்துல பார்க்கிறோம், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் என்று. இந்த நாளிலே நம் நீதிமானாக இருக்கும்போது கர்த்தர் நம்மளை செழிக்க செய்கிறார், வளர செய்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு வருகிற எல்லா துன்பத்திலிருந்து அவர் நம்மளை விடுவிக்கிறார். அவர் வல்லவராக இருக்கிறார். So be encouraged today. Even if your surroundings seem barren, you can flourish like the palm tree. Even if your life feels unstable, you can stand firm like the cedar. God wants the righteous to rise, grow strong and flourish in your lives. நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்ததுக்காய் மக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வாக்குத்தத்த வசனத்தை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்கள் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளரும்படியான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே, எந்த சூழ்நிலைகளோ எந்த விதமான போராட்டங்களோ நெருக்கங்களோ பிள்ளைகளை அணுகாதபடி நீதிமானை பாதுகாக்கிற தேவனாய் நீர் கடந்து பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.